நடக்காது. 2 கட்சியுமே வந்து வேறு வந்து சும்மாலாம் கிடையாது. பனைமரம் வேறு மாதிரி அடி ஆழத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. எத்தனைக்கு எத்தனை வந்தா கூட 2 கட்சியும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் இப்பயும் சொல்றேன், 2 கட்சியும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வளரும்னா உங்க தனித்துவத்தை நீங்க காட்டணும். உங்களுக்கான ஒரு தலைமையை உள்ள கொண்டு வந்து அவங்கள முன்னே அப்படி கொண்டு போனாதான் நீங்க போட்டியா வரதுக்கு. அதுவும் எப்போ உடனெல்லாம் பண்ண முடியாது. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்போதான் பார்க்கலாம். இந்த நச்சனை இந்த இதுக்கு நடுவில் இந்த காசு பார்க்குற குரூப்லாம் இருக்கு. 1 2 குரூப்லாம் இருக்கு. இந்த பக்கம் பேசி இவங்களுக்கு அதை பேசி இந்த அதெல்லாம் வந்து அப்பப்போ வரும் போவோம். அதெல்லாம் ஃபேட் அவுட் ஆகிடும். விஜய்லாம் வந்து ஃபேட் அவுட் ஆகிடும். அவன் கையில் 5% 6%. அப்பாற்பட்ட விஜயகாந்தே உள்ள வரும்போதே களத்துல இறங்கி இப்ப உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு களத்துல இறங்கி வேலை பார்த்த அப்பாற்பட்ட விஜயகாந்தே முத எத்தனை சதவீதம்? 2 இல்ல 2 இல்ல 8 நினைக்கிறேன். 8 தானே முதல் இது. 8% வாங்கினாப்ல. அதுவும் களத்துல இறங்கி உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் 8% வாங்கினாரு விஜயகாந்தே. விஜயகாந்த் மட்டும் பண்ருட்டியாரை வெளில அனுப்பாம இன்னொன்னு ஒரு 4 கட்ட தலைவர் ஒரு 5 கட்ட தலைவரை கட்சியில கொஞ்சம் வளர்த்து விட்டுருந்தாப்பலனா நீ விஜயகாந்தாம்பா எதிர்கட்சி தலைவரை வந்து உட்காந்தாரு அந்த ஆளு கூட்டணி வச்சு. அந்த எலெக்ஷனை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டோட அதிமுக கூட கொஞ்சம் சமரசமா கொஞ்சம் பெருசா கோவப்படாம கொஞ்சம் இதாகி போயிருந்தாப்பலனா அதுக்கு அடுத்த எலெக்ஷனு விஜயகாந்த் தான். அந்த ஆளு விட்டாப்புல. கோவம் மதுரை பிளட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மதுரைக்காரங்களுக்கு உண்டான அந்த குணாசம் கோவம். அது கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். அரசியலை பொறுத்த வரைக்கும் செவிட்டு தவளையா இருக்கணும். சில நேரத்தில் பொறுமை ரொம்ப அவசியம். அதுக்கு தான் எல்லாரும் வயசு ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் வருவாங்க அரசியலுக்கு. ஏன்னா நீ ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து நான் கோவம் ஜாஸ்தியா வரும். நீ எவன் பேச்சும் கேட்க மாட்டேன். நிதானம் இருக்காது, பொறுமை இருக்காது. அகலக்கால் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொறுமை இருக்காது. இது ஒண்ணு சொல்றாங்க, ஓடுற வயசை பிடிக்கிற வயசு தானே ப்ரோ அப்படின்னு. மார்க்கெட் இருக்கும் போது உள்ள வர்றது, மார்க்கெட் இருக்கும் போது யார் வேணாலும் வரலாம் அரசியலுக்கு. மார்க்கெட் இல்லாத போது கூட அரசியலுக்கு வரலாம். அப்படி பார்த்தா இங்க இருக்கிற அரசியல் கட்சி இருக்காங்க எல்லாம் என்ன சினிமா கட்சி ஆரம்பிச்சு பெரிய ஹீரோவாய் தான் உள்ள வந்தாங்களா? என்ன திருமாவளவன் பாட்டாளி கட்சி ராமதாஸ் எல்லாம் பெரிய ஹீரோவாய் தான் உள்ள வந்தாங்களா? வேல்முருகன் என்ன பெரிய ஹீரோவாய் தான் உள்ள வந்தாங்களா? அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன கட்சிகள் இருந்து பெரிய பெரிய கட்சிகள் இருந்து எல்லாருமே இங்க கட்சி கொள்கை நீ மேடை போட்டு இங்க வந்து அதனாலதான் இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா மற்ற ஸ்டேட்ல இருந்து இங்க தமிழ்நாடு பார்க்கும்போது நம்ம சினிமா மோகத்துல அதிகமா இருக்கிறோம். உண்மையா சொல்ல போனா சினிமா மோகத்துல அதிகமான ஸ்டேட் நம்ம கிடையாது, ஆந்திரா தான். நம்ம கிடையாது. அங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு சாவானுங்க சினிமா இதுக்கு. ஆமா, இங்க நம்ம கிடையாது. சும்மா அவனை தமிழ்நாட்டை வந்து குறை சொல்லி ஒண்ணு சினிமா மோகத்துல இருக்கிறாங்க, நடிகர் மோகத்துல அதெல்லாம் கிடையாது. இங்க படம் பார்ப்பான், ரசிப்பான், ரசிகனா இருப்பான், பிடிக்கும், அந்த ரோல் மாடலா எடுத்துக்குப்பான். ஆனா கண்மூடித்தனமா நடந்துக்க மாட்டான். ஆனா விஜய் விஷயத்துல இது ஒரு ஜெனரேஷனே வீணாக்கி வச்சிருக்கு. அவன் ஆந்திரா ஸ்டைல்ல போயிட்டு இருக்கான். அவன் அப்படி செட் பண்ணிட்டான் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ். பி சென்டர் சி சென்டர் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அவன் ஆந்திரா ஸ்டைல ஃபாலோ பண்றான். அதனாலதான் அவன் தெலுங்கு படத்தையே உட்காந்து ரீமேக் பண்றது, தெலுங்கு இப்ப பவன் கல்யாணை பார்த்துட்டு அந்த காஸ்டியூமை ஃபாலோ பண்றது எல்லாம் அவன் பண்றது எல்லாமே ஆந்திரா ஸ்டைல் ஃபார்முலா. விஜய் பண்றது எல்லாமே ஆந்திரா ஸ்டைல் ஃபார்முலா தான். அதுல பெரிய நீங்க ஒன்னும் யோசிக்கவே தேவையில்லை. இப்ப அவனுக்கு பயம் என்ன வந்து போச்சுன்னா, அதிமுக அடிக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு திமுக அடிக்க கூட இல்லை, ஆன்லைன்ல இருக்கிற ஐடிவிங் ஐடி தான் ஏதோ 1 2 பேர் ஒரு 10 15 பேர் தான் அடிச்சான். திமுக அதுக்கே இந்த கதறானுங்க. அதிமுக ஐடியில இருந்து ஐடிவிங் ஐடியில இருந்து ஒரு 4 பேர் தான், எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 விரலுட்டு எண்ணிலாங்க, 10 பேர் தாங்க வெளுசுன்னு வெளுத்தான். 2 நாள் அடிச்ச அடியில அவன் ஆதவர்ஜன் உட்காந்து பேட்டி கொடுக்குறான்னா அப்ப அடி எப்படி உழுந்துருக்கு. உன்னால இங்க டேக் பண்ண முடியல, ஒரட்டடி அடிச்சுட்டாங்க. அதை தான் நான் சொன்னேன். இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அடிச்சாங்கன்னா இடம் தெரியாம காணாம போயிடுவேன். உன்னுடைய இந்த ஆன்லைன் ஐடிவிங் சொன்னான்ல, டிவிக்கு வாரியர்ஸ் இந்தியாவிலேயே எங்க ஐடிவிங் தான் பெரிய மயிறு புடிங்கின்னு. இப்ப பேசு பாப்போம். செவுல கட்டி அடிப்பானுங்க. இன்னும் மற்ற கட்சியெல்லாம் வாய திறக்கல. இந்த கூட்டணி கட்சிகள் இதெல்லாம். காங்கிரஸ் வந்து அமைதியா இருக்கிற ஆளு. ஏன்னா அவன் காரியம் இதாகணும். அவன் காரியம் ஆயிடுச்சுன்னா அவனும் இறங்கி அடிப்பான். ஏன்னா எலெக்ஷன் இடத்துல அடிச்சாதான் ஒத்துப்பாங்க. நீ என்ன அமைதியா இருக்கிற, நாங்களாம் சண்டை போறோம், நீ மட்டும் என்ன ஓரமா உட்காந்து இருக்கிற, ஏந்திரி வா அப்படின்மா. இதுக்கு நடுவில் தனியா ஒருத்தன் அடிப்பான், தனியா ஒரு ஆள் மட்டும் தனியா அடிப்பான். அதுதான் நான் தமிழர்.
வக்காலி ஒண்ணு போட்டு போட்டு கேக்குற கேக்குற கேள்விதான் செத்துற அளவுக்கு இருக்கும். சங்க சங்கையா சங்க சங்கையா கேட்பான். சங்க சங்கையா கேட்பான். நீ வந்து ஓப்பனா சொல்லணும்னா திமுக அதிமுகல இருக்கிறவங்களே நாம் தமிழ் கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா இது பேக் ஃபயர் ஆனாலும் ஆகும். பேக் ஃபயர் ஆனாலும் ஆகும். அதனால அவங்களே கொஞ்சம் பார்த்து தான் யோசிப்பாங்க. கத்தி மேல நடக்கிற மாதிரி தான் நாம் தமிழுக்கு. ஏன்னா அவன் தனியா நிக்கிறான்யா. அவன் தனியா நிக்கிறான். அவனுக்கு யார் அடிச்சாலும் அவனுக்கு பிளஸ். காட்டுத்தனம் அடிப்பான். அவர் ரெண்டு பக்கமுமே யார வேணா மாத்தி மாத்தி அடிக்கலாம். ஆமா, அதனால அவன்கிட்ட பார்த்து பக்குவமா இருக்கணும். அதனால அவன் பிசினஸ் சக்சஸ் தாங்க. அவன் பிசினஸ் சக்சஸ். அவன் அவனுக்கு சாலிடா தான் இருக்கும் இந்த எலெக்ஷன். புரியல. இல்ல நாம் தமிழ் கட்சிக்கு அவ்வளவா இந்த எலெக்ஷன் ஒன்றும் பெருசா. அவனுக்கு நாம் தமிழருக்கு வந்து அவனை இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஓப்பனா பேசுவோம், ஃபேக்டா பேசுவோம். அவனுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதான் சொல்றேன், அவனுக்கு வந்து ஒரே இதுதான். அவன் மித்த கட்சியை பத்தி யோசிக்க தேவையில்ல அவனுக்கு. அதனால அவன் வந்து அவனுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு தேவை என்னன்னா இந்த எலெக்ஷன்ல இப்ப அவன் போன ஓட் பேங்கை விட இந்த தடவை ஓட் பேங்க் சரிஞ்சாலோ அவன் இன்னும் கடுப்பான். காரணம் அதுக்கு ஒரு விஜய் தான் காரணம். திமுக அதிமுக காரணம் கிடையாது. நாம் தமிழோட ஓட் பேங்க் கொஞ்சம் இறங்குனுச்சுன்னா, ஏன்னா இளைஞர்கள் வந்து கட்சியில இருக்கிறாங்க. இல்ல வந்து அந்த சைடு அதிகமா ஓப்பனா சொல்லணும்னா இளைஞர்கள் அதிகமா இருக்கிற கட்சி வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் விஜய் தான். இப்ப இவங்களுக்கு தான் உண்மையிலே போட்டி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபேக்ட் என்னன்னா நாம் தமிழ் விஸ் டிவிக்கு. அதனாலதான் நாம் தமிழ் ஹெவியா இறங்கி அடிக்குது. ஏன்னா நாம் தமிழர் உன்னை வளர்த்து விட்டுருக்கிறான். அவனுக்கு இருக்கிற கோபம் நியாயம் தானே. உன் கட்சி சின்னத்துல இருந்து உனக்கு சின்ன எப்படி எப்படி அந்த வழி நடத்துறது, கட்சி எப்படி ஆரம்பிக்கிறது, எல்லா வழி நடத்துறது எல்லாம் பண்ணது நாம் தமிழர். அவனையே நீ முதல்ல குத்துற அப்படின்னா என்னமோ இன்னைக்கு பேசிட்டு இருக்கானுங்க. அதிமுக முதல்ல குத்திட்டானுங்க, இவனுங்க நன்றி இல்லாம பேசுறான்னு பாண்டானைக்கு பேசிட்டு இருக்கிறான். நான் என்ன கேட்கறேன், அடி அவன் நாம் தமிழ் முதல்ல குத்தும் போதே நீங்க சுதாரிச்சிருக்கணும். மாநாட்டுல நான் சீமான மறைமுகமா ஜாடமடியா விமர்சனம் பண்ணான். அங்கேயே நீங்க மற்ற கட்சியெல்லாம் சுதாரிச்சிருக்கணும். ரைட்டு, இவனை நம்ப கூடாது, இவன் முதுகுத்தி அப்படின்னு சுதாரிச்சிருக்கணும். நீங்க விட்டு பிடிச்சிங்க, சரி வருவான் அப்படின்னு நம்பினீங்க. இப்ப அவன் உங்களை தொட்டவனை விட்டீங்களா, இப்ப அடிக்கிறீங்க. இப்ப அதே தான் நான் காங்கிரஸுக்கு சொல்றேன். நீயும் அதே தப்பு பண்ணினா நீயும் மாட்டிப்ப. என்ன லெவலு இருக்கியா இல்லையா? எப்பயாச்சும் மாசத்துக்கு ஒரு தடவை வர வேண்டியது, வந்துட்டு இருக்கு இருக்கு உட்காந்து இருக்கு. ஏகத்தாளம் பேச வேண்டியது. இல்ல 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 bro. ஒரு நியூ இயருக்கு வர்றது இல்ல. சரி, ஏதாவது நல்ல விசேஷம் இருக்கா? நல்ல விஷயம் எதுவும் இல்ல ப்ரோ. விஜய் தோத்தானா அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கு இன்னும் வெயிட் பண்ண 4 நான் மாசம். எதை கேட்கறேன்னு தெரியுமா தெரியாதா? இல்ல இல்ல தெரியும் தெரியும் தெரியும். இப்போதைக்கு எதுவும் இல்ல ப்ரோ. சரி சரி. நீ யாருக்கு? சரி, இப்போ ஒன்று சொல்லிடுறேன்ப்பா. இனிமேல் நமக்கு நம்மளோட ஸ்பேஸ் ஏடிஎம்கேக்கு வந்து தான். இனிமேல் நம்ம ஸ்பேஸ் வந்து அதிகமாக கொஞ்சம் இந்த அரசியல் ஒட்டி தான் போவோம். அது ஒன்று சொல்லிடுறேன் எல்லாருக்கிட்டையும். இல்ல கபிலன் ப்ரோ, எல்லா பக்கமுமே இதுதான் டாக். நம்ம ஸ்பேஸ் இல்ல, எந்த ஸ்பேஸ் இல்ல, போட்டாலுமே நம்ம இந்த டாபிக் இல்லாம அரசியல் வரதில்ல. பேசுவோம். நம்ம அரசியல் பேசுவோம். ஆனா நடுநிலையான அரசியல் பேசுவோம். யாருக்கும் நம்ம ஆதரவு கிடையாது. இந்த கட்சிக்கும் சார்பு நிலை எடுக்காம பேசுவோம். அவ்வளவுதான் நம்ம சொல்றது. இப்போ சார்பு நிலைன்னா நம்ம டார்கெட் டிவிக்கே தான் தவிர மற்ற கட்சி நமக்கு டார்கெட் கிடையாது. அதை மைண்டை ஒட்டி போற வரைக்கும் போனீங்கன்னா கட்சி ஸ்பேஸ் நல்லா போகும். ஒரு சைடு எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, இல்ல இந்த ஸ்பேஸ் திமுக ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ் அதிமுக ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ் நாம் தமிழ் ஸ்பேஸ் அப்படின்னு, இல்ல பிஜேபி ஸ்பேஸ் அப்படின்னு நமக்கு முத்திரை குத்துருவாங்க. அந்த முத்திரையை நம்ம மேல குத்தாம பாத்துக்குவோம்.
சொல்லுங்க, நீங்க யாரு கூப்பிட்டு போடுவீங்கன்னு கேட்டீங்க. புரியல. என்ன என்ன கடைசியா கேட்க வந்தீங்க? நீங்க யாருக்குன்னு தானே கேட்க வந்தீங்க. புரியல, என்ன சொல்ற? இல்ல நீ யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு தானே கேட்க வந்தீங்க முன்னாடி. இல்ல அது நான் கேட்க வந்தேன். பட் ஆனா இப்போ அது டைம் கிடையாது நமக்கு. இன்னும் நான் நிறைய பிளென்டி ஆஃப் டைம் இருக்கு. அது நம்ம வந்து நிறைய நிறைய ஏடிஎம்கே தான் ப்ரோ, அங்க ஃபுல்லா ஏடிஎம்கே. இல்ல இல்ல நீ ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவியா? ஆமா ஆமா ஆமா. சரி, அது உன் விருப்பம். இப்போ நான் அந்த கேள்வியெல்லாம் யாரையும் கேட்க மாட்டேன். நாளைக்கு எலெக்ஷன்னா இன்னைக்கு கேட்பேன். நீங்க ஒரு போல் ஒண்ணு வச்சிருங்க கபிலன் ப்ரோ, ஒரு போல் ஒண்ணு வச்சிருங்க, யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போல் ஒண்ணு நான் எதுக்குடா வச்சிருக்கீங்க. போல் நடத்தணும்? நீ வெயிட் பண்ணி பாரு. நீங்க எத்தனை பேர் போல் நடத்துறா மட்டும் நீ பாரு. நீ தந்தி டிவி, பாலிமர், அவன் இவன் அவன் லொட்டு லொசுக்கு சின்ன சுண்ணாம்பு கிண்ணாம்பு எல்லாரும் போல் நடத்துவான். நான் போல் நடத்துறத மேட்ரு, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அதனால ஒரு ட்வீட் போட்டா முடிஞ்சு போச்சு, அது மேட்ரு கிடையாது. இங்க மேட்ரு எது தெரியுமா? ஹெவியா நடக்கும், ப்ராப்பகண்டா ஹெவியா நடக்கும். நீ யோசிச்சு வச்சிருச்சு ஒரு ஒரு மைண்ட் செட்ல இருப்ப. உன்னுடைய எண்ணத்தையே பரிசீலிப்பு பண்ற மாதிரி. அதாவது எப்படின்னா, நீ நினைக்கிற இல்ல நம்ம சரியா நினைக்கிறோமா அப்படின்னு உன்னையே யோசிக்க வைப்பானுங்க. நீ வெயிட் பண்ணி பாரு, அங்க இருக்கு பாரு. அதுதான் அப்படி என்னைக்கு உனக்கு அந்த மாதிரி எண்ணம் வருதோ அப்போ நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். லிசன்ல இருக்கிற ப்ரோ அத்தனை அது பேருக்கும். வந்து ப்ரெஷர் ப்ரோ. உண்மையிலுமே நம்ம உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம், இவங்க திடீர்னு ஒரு சிலதெல்லாம் பார்த்து நமக்கே தோணும் நம்ம ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமோ, இவங்க தான் ஜெயிச்சிருவாங்களோன்னு ஒரு ப்ரெஷர் உனக்கு கிரியேட் ஆகும். நம்ம ஓட்டு தான் போட்டிருப்போம், ஆனால் ஒரு ப்ரெஷர் வரும். ஆமா, அவன் அதை தான் அவன் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறான் விஜய். அங்க வந்து நீ அவ்வளவு பெரிய ஆளு மாரி கிடையாது, போட மயிறு அப்படின்ட்டு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. கலன் இது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சீங்கன்னா, நீங்க மற்ற அரசியல் கட்சியோட நிகழ்வுகளை நியூஸ் சேனல்ல போய் பாருங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 10 நிமிஷம் கலைஞர் டிவி பாரு, 10 நிமிஷம் ஜெய டிவி பாரு, ஒரு 10 நிமிஷம் மற்ற சேனலில் பார்த்துட்டு நீ இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும், என்னடா இந்த மாதிரி நடக்குது, இவனடா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறான். ஒன்றும் இல்லைங்க, நம்ம டிவியில மேடையை மட்டும்தான் காட்டுவான், பின்னாடி திரும்பி காட்ட மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் களத்தில் நீ கூட்டத்தோட கூட்டமாக நின்று அங்கே நீ மேடையை பார்ப்ப. அப்போ உன் பக்கத்தில் இருக்கிறவன், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பேசுறான், கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பேசுறான், அதுதான் பல்ஸு. இந்த பல்ஸு யாருக்கு தெரியும்னா 2 பேருக்கு தான் தெரியும். ஒன்று மக்களுக்கு, இன்னொன்று உளவுத்துறைக்கு. இந்த 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஆடியன்ஸோட பல்ஸ் இப்படி தான் தெரியும், மக்களுடைய பல்ஸ் இப்படி தான் தெரியும். இந்த கருத்து கணிப்பு நான் 3500 பேர்ட்ட போய் கருத்து கணிப்பு நடத்தினேன், 5000 பேர்ட்ட போய் கருத்து கணிப்பு நடத்தினேன். 2288 என்னங்க என்னதுங்க யார் இது? ஸோ நம்பர் ஏதாவது சொன்னாரு, போன் அடிச்சு. ஓகே ஓகே. ஸோ இந்த கருத்து கணிப்பு இந்த 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 3500 பேர்ட்ட நடத்தினேன், 6000 பேர்ட்ட நடத்தினேன். இந்த கதைலாம் வந்து இந்த பாண்டே இவன் பேர் என்ன, ரங்கராஜ் பாண்டே விடுறதெல்லாம், இந்த காமெடியெல்லாம் ஷோ பண்ணிட்டு இருந்தாப்புல. அவர் ஒரு கருத்து கணிப்பு ஒன்று சொல்லுவாங்க, அவரு ஒரு கட்சிக்கு ஃபேவராகவே சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கட்சி வந்து ஒரு பத்திரிகை ஒன்று சொல்லிட்டு இருந்தது, அவங்க கட்சிக்கு ஃபேவராக சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்றது புரியுதா? இதுக்குள்ள நீங்க உள்ள வர்றவங்களுக்குலாம் மேட்டரே கிடையாது. அங்க ஒருத்தன் நக்கீரன்னு ஒருத்தன் உட்காந்துருக்கிறான், அவன் அந்த தடவை கருத்து கணிப்பு நடத்துவான் பாருங்க. ஹெவியா நடக்கும் பாப்பகண்டா. ஆனா ஒண்ணு, இந்த தடவை மக்களுக்கு செம்ம காசு இருக்கு, சரியான காசு இருக்கு இந்த தடவை. சரியான காசு. தேர்தல் வாக்குறுதி பிச்சுக்கோ. எனக்கு எங்க தெரியுமா அல்டிமேட்டா தெரிஞ்சது, பொங்கலுக்கு 3000 விட்டாங்க பாருங்க. டேய், ஒரு முடிவோட தான் என்ன இருக்கீங்க? ப்ரோ பாக்ஸ் ஆபீஸ் வந்து இந்த ரிசல்ட் தான் ப்ரோ, எலெக்ஷன் ரிசல்ட் தான் பாக்ஸ் ஆபீஸ் தமிழ்நாட்டுக்கு. புரியல. அண்ணனோட பாக்ஸ் ஆபீஸ் எல்லாம் இதுல தெரிஞ்சு போயிரு எலெக்ஷன்ல. தமிழ்நாட்டுக்கே பாக்ஸ் ஆபீஸ் தெரிய போகுது, அண்ணன் பண்ண பித்தலாட்டம் எல்லாம் நான் மறுபடியும் சொல்றேன், அவன் இருட்டுல இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு நல்லது.
அவனை வெளிச்சத்துக்கு வந்தீன்னா அவனுக்கு தான் பிரச்சனை. ப்ரோ நமக்கு ஆனா எந்த பிரச்சனையும் அவன் இல்லை. ஒரு விஷயத்துல கரெக்டா இருக்கான் ப்ரோ. எங்கேயும் வந்து விஜயகாந்த் மாதிரியோ இல்ல மித்த கட்சி சீமான் மாதிரியோ நம்ம வந்து ஒரு மீம் டெம்ப்ளேட் கொடுக்க கூடாது, கண்டென்ட் கொடுக்க கூடாதுன்னு அவன் தெளிவா ஏய், இருக்கான் ப்ரோ. அவன் கொடுத்தது எல்லாமே கண்டென்ட் தான்டா. என்ன ஐயோ, பேசுற நீ? குடு- விஜயகாந்தை விட ஆஹா, அதிகமா ட்ரோல் இல்ல இல்ல செய்யப்பட்டது இல்ல ப்ரோ. விஜய் ஆனா சொல்றேன். விஜய் இவங்க ரெண்டு கொடுத்தது பூராவே மீம் கண்டென்ட் தான். பேசுறது எல்லாமே மீம் தான். இல்ல ப்ரோ, அவன் குடுக்கறான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலுமே அதை அவன் பார்த்து பார்த்து பண்றாங்க. ரொம்ப அதுல சூதானமா இருக்கான் பையன். நம்மள டம்மி ஆக்கி இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் கெத்த மெயின்டைன் பண்ணணும்னு இருக்காப்ல ஆளு. இல்ல, விஜயகாந்த் வேறடா. இவன் விஜய் இவரு, நீ நீ லைம்லைட்டுக்கு வரலன்னு வச்சுக்க, நீ அதிகமா பேசலன்னா உன் கட்சி ஸ்ட்ராங் ஆகாது. நீ பேசாம அமைதியா இருந்தா உன் மவுசை மட்டும் தான் நீ வச்சுக்கலாம். அந்த பிம்பம் உனக்கு ப்ரோ கட்டமைப்பு. எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் விஜய் நிப்பானே தெரியல ப்ரோ. அவன் கட்சியை மட்டும் நீ பேச அவன் நிக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மறுபடியும் என்னமோ சொல்றேன், நான் தான் ஆரம்பத்துல சொல்றேன், அவன் பேக் அடிச்சிருவான், பேக் அடிச்சிருவான், பேக் அடிச்சிருவான். இப்ப எவனுமே வரலைன்னா அவனால எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ. ஆக்சுவலா ரெண்டு கட்சியும் ஒண்ணு சேர்ந்து காசு கொடுத்து கூட நான் நிக்கல ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க ப்ரோ அவனை தோக்கடிக்கிறதுக்கு. எதுவுமே பண்ண முடியாது. அவன் நிக்கல நியூஸ் வருதுன்னு வச்சுக்க, விஜய் ஃபேன்ஸ் யார் மேல காண்டாவான்? எல்லா கட்சி மேலயும் காண்டாவான். அண்ணனை தூக்கி போட்டு சொருவானுங்க. விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரே ஜாலியா இருக்கும். அவ்வளவுதான். வழக்கம் போல களம் மறுபடியும் டிஎம்கே ஐடிஎம்கேன்னு மாறிடும். அவனுங்க எதுவும் பண்ண மாட்டானுங்க. அப்பாவையும் போட்டு அடிப்பானுங்க, பையனையும் போட்டு இல்ல அடிப்பானுங்க. இல்ல சினிமாக்கு வர்றதுக்கு வந்து ஜென்ரலா அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. ஆனா அந்த களத்துல இறங்கிட்டாங்க பாருங்க சில பேர்லாம். அவனுங்க வந்து போட்டு வெளுத்துவாங்க அவனுங்க விஜய். உங்களை நம்பிதானே இவ்வளவு செலவு ப்ரோ பண்ணியிருக்கோம் அப்படி. விஜய் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னா, அவங்க அப்பா எஸ்எஸ்சி சினிமாக்குள்ள கொஞ்சம் பார்த்து பார்த்து கைப்பிடிச்சு கூப்பிட்டு வந்தாப்புல. இப்ப அப்பாவை அடிச்சுட்டு வரச்சுட்டு தனியா குதிச்சிட்டாப்புல. என்ன ஆளோ எதுவுமே தெரியாம கடல்ல குதிச்சிட்டாப்புல. என்ன பண்ணுவான்னு தெரியல. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு நீ அவ்வளோதெல்லாம் போகணும். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிடுறேன், ரிசல்ட் இதுதான். 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க, 2 பேரும் சண்டை போடுவாங்க. இல்ல திமுக இல்ல அதிமுக சண்டை நமக்கு போடுவாங்க. தெரியும் ப்ரோ. 2K குட்டி குஞ்சு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்களுக்கு ரிசல்ட் இது ஒண்ணு வந்தாதான் இல்லடா, அந்த நடக்குவானுங்க. பெரிய படம், அந்த ஜெயிண்ட் படம் இருக்குல்ல, இந்த இது ப்ரோ இல்ல, இவனுங்க என்ன தெரியுமா பண்ணுவானுங்க? மோடியை டேக் பண்ணி இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணிட்டு டேக் ஓட்டிட்டு இருப்பானுங்க ப்ரோ ட்விட்டர்ல. இதான் அந்த கூத்தெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த காட்சியில 2 காட்சியிலாவும் ப்ரோ குறைஞ்சும் ஓட்டு எனக்கு போயிருக்காங்க. இன்னும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் ப்ரோ இருக்குது இல்ல பயங்கரமா. இல்ல அண்ணா இல்ல, தளபதி எனக்கு ரிட்டர்ன் டெம்ப்ளேட் போடுவானுங்க. இல்ல, எனக்கு டெம்ப்ளேட் வந்து ஞாபகம் வருது. இந்த காட்சில்லாவும் இந்த கிங்காகும் மோதும், நடுவுல மாட்டிக்கிட்டு எப்படி இருக்கும் அந்த குட்டி குழந்தை ஒண்ணு இருந்திருப்பா, அதாவது விஜய் விஜய் 2 ஜெயிண்ட் சண்டை போடும் டிஎல்ல. என்ன, தமிழ்நாட்டு ஃபுல்லா கலநகரத்துல இது நடுவுல சென்டர்ல நின்று டிராபிக் ஜாம் வாயில விசில வச்சுக்கிட்டு புருன்னு இந்த பக்கம் கையை காட்டும் ப்ரோ ஒரே நேரத்துல. ஆக்சுவலா எல்லா நிகழ்ச்சியும் கொஞ்சம் எலெக்ஷன் வர பயப்படுறானுங்க ப்ரோ. வரதுக்கு முன்னாடி ஓகோண்டாங்க. கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமே அப்படியே அமைதியானாங்க. எடப்பாடி அடிச்சதும் ஒன்னும் பேசவே மாட்டானுங்க. எனக்கு என்னமோ இவனுங்க எல்லாம் அப்படியே நடுங்கிட்டு இருக்கிறானுங்க. வெளியில சும்மா அப்படியே கெத்தா ட்வீட் ஓடிட்டு தொடங்கிட்டு உட்காந்துருக்காருங்க. அதுதான் உண்மை. இல்ல இல்ல அதுதான் உண்மை. எல்லாம் தொடர்ந்து நடுங்கிட்டு தான் இருக்கிறானுங்க. டே ஒரு 10 சீட்டாவே ஜெயிப்போமா? சரி 10 இல்லடா 5 கூட ஜெயிக்க மாட்டேங்கிறான். புஷியானந்த எங்க நிக்க வைப்பாங்க இவனுங்க? விஜய் நிக்க வைக்கிறாங்க, நீங்க புஷியானந்த எங்க நிப்பான்? புஷியானந்துக்காவது சீட் இருக்கா இல்ல புஷியானந்துக்கே சீட்டு கிடையாது என்னமோ தெரியல. இவனுங்க எப்படி வேட்பாளர்களை புசியான அறிவிப்பாங்க, இன்னும் புசியானதுல ஜாலியா இருக்கும். புசியானதெல்லாம் நின்றா ஓட்டே போட மாட்டாங்க. ஆனா விஜய் கிட்ட ஒரே ஒரு பிளஸ் மட்டும் இருக்கு. அந்த மூஞ்சிக்குன்னு ஓட்டு விடுவோம். மத்தபடி அவனுக்கு எம்எல்ஏ பார்த்து அவனும் ஓட்டு போடுறவனுக்கு கிடையாது ஊர்ல இருக்கிற இந்த 2K கிட்ஸ். இல்ல அதுதான் ப்ரோ உண்மை. கொஞ்சம் ஒரு 25 வயசு, 28 வயசு அதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாமே அந்த ஊர்க்காரில் யாரு நிக்கிறா, நமக்கு என்ன பண்ணுவோம்னு பார்த்து ஓட்டு போடுவானுங்க. ஆனா இவனுக்கு விஜய் பார்த்து தான் ஓட்டு போடுவானுங்க. அது கீழே இருக்கிறவங்க. இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா,
ஆனா அவனுங்களுக்கு தெரியல விஜய் ஒரு டுபாக் வரும்னு. அதுதான் பிரச்சனை. எலெக்ஷன் முடிஞ்சது தெரிஞ்சுப்பாங்க. எனக்கு என்ன அண்ணன் இல்ல ட்ரிக்கி தான் எனக்கு என்ன போலன்னு. தோணுன்னா கடைசி நாள்ல என்னடா விஜய் வேப்பப்பட தாக்குதல் பண்றான்னா வரல தூக்கிட்டான். இல்ல ப்ரோ, அது அதை விட இவன் எவ்வளவு அசெட் வந்து இது பண்றாங்கிறது எல்லாம் பார்ப்பாங்க. அசெட் இப்ப தேர்தலில் நிக்கிறாங்கன்னா என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அசைற சொத்து அசையா சொத்துன்னு. எலெக்ஷன் அந்த அன்னைக்கு மாதிரி அண்ணன் வந்து இவ்வளவு 200 கோடி சம்பளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் அதுலதான் தெரியும்னு நினைக்கிறேன். அப்பையில இருந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க நாமினேஷன்ல இருந்து. எலெக்ஷன் அன்னைக்கு கில்லி படம் போட்டா ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் நாமினேஷன் பண்ணும்போது தண்ணிகளுக்கெல்லாம் விசில் ஊதிக்கிட்டே வரும். குப்பை வண்டி அல்றவங்க இது வரான்ட்டு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து குப்பையை கொண்டு போய் வெளில போடாம இருந்தானே சரி அண்ணா வரையில. ஓ இனிமேல் தான் கண்டென்ட்டே இருக்கு. இவனுக்கு இதுதான் இனிமேல் அண்ணன் வெளியில இவனுக்கு இனிமேல் தான் கண்டென்ட்டே எனக்கு இருக்கு. தெரிஞ்சு இல்லடா எனக்கு தெரிஞ்சு இனிமேல் ஸ்பேஸ் போறது மேல இவனுக்கு ஸ்பேஸ்ல லிசன் பண்ணாலே நம்ம கண்டென்ட் கிடைக்குன்னு நினைக்கிறேன். அந்த இந்தியன் 2 படம் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் பயங்கரமா அடிச்சானுங்க. அது வரைக்கும் ஒரு ஓடிடில ஒரு படம் வந்து அடிச்சு பார்த்ததே இல்லை. இந்தியன் 2 ஓடிடில வந்தது எடுத்து எடுத்து போட்டு அடிச்சானுங்களே. அந்த மாதிரி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பழைய வீடியோ எல்லாம் போட்டு போட்டு அடிக்க போறானுங்க. எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கா ஓட போகுது. சினிமா வர வரைக்கும் ஓட போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த இப்ப வீடியோ எல்லாம். ஆனா சினிமாக்கு வந்ததுக்கு இப்ப அப்புறம் தான் அதெல்லாம் நிக்கும். இப்ப மட்டும் என்ன பண்றாருங்க? அடி வாங்கிட்டு தான் இருக்காருங்க இன்னும். இல்ல இப்ப கொஞ்சம் கண்டென்ட் கம்மியா இருக்குல்ல. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே எங்க இருக்கிறத இல்ல கண்ணிலே பார்க்காததெல்லாம் கொண்டு போய் எலெக்ஷன் போட்டு முடிஞ்சதுக்கு இருக்காங்க. அப்புறம் ஒண்ணும் இல்ல, 2031 போடுவானுங்க. இல்ல அதுக்கு முன்னாடி சொன்னோம் நாங்களா பெண்குயின் கதை எடுத்துருவோம். நாங்கெல்லாம் தெரியுமா இன்னும் தெரியுமா அப்படிம்பானுங்க வந்து. நான் இந்த தடவை மறுபடியும் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை இதுல பெரிய கேம் கீ கார்டு ப்ளே பண்ண போறது நான் என்டிகே தான் நினைக்கிறேன். என் மனசு உள் மனசு எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா அவனுக்கு தான் உண்மையிலே பிளஸ் அதிகமா இருக்கு. இல்ல நாம் கபிலன் ப்ரோ, இவனுங்க மோஸ்ட்லி தேர்ட் பிளேஸ்க்கு எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஒரு சில இடத்துல சொல்றேன். இல்லடா நான் என்ன சொல்றேன்னா இப்ப திமுக அதிமுக அடிக்கிறது வேற, அவங்களுக்கு மைனஸ் இருக்கும் பிளஸும் இருக்கு, ஓகேவா? ஆனா அதை அந்த மைண்ட்ல வச்சுட்டனாலதான் திமுக அதிமுக அடிக்காம இருந்தது. இப்ப நீ வேறையே நீ தொடரனா உன்னை சும்மா விடுவோமா அப்படின்ற தான் இறங்கி அடிக்கிறான். ஆனா இதுல மைனஸும் இல்ல பிளஸும் இல்லாம நான் எனக்கு எந்த லாஸும் கிடையாது உன்னை அடிப்பேன்டா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஒரே ஆள், அந்த இடத்துல இருக்கிற ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்ச நாம் தமிழ் மட்டும்தான். அவனுக்கு எந்த விதமான பாதகமும் கிடையாது, யாரு கூடயும் கூட்டணியும் கிடையாது. அவன் இறங்கி யார வேணாலும் அவன் அடிக்கலாம். அப்படி பார்க்கும்போது அவன் அதிகமா அடிக்க போறது எனக்கு தெரிஞ்சு இப்பயே தெரிஞ்சு போச்சு, இவன் தான் விஜயா தான் போட்டு அடிப்பாங்க. ஆனா நாலு முனை இவன் கூட்டணி வந்து நாலு முனை டிஎம்கே ஓட்டு கூட்டணி நாலு பிரிச்சிருவான் முனை ப்ரோ. கூட்டணி அப்படிம்பானுங்க. இந்த பத்திரிகைலாம் இந்த விவாதங்கள்லாம் நாலு முனை கூட்டணி ஆக்சுவலா 4 முனை கூட்டணி இல்லை, 3 முனை கூட்டணி தான். இந்த தடவையும் போன தடவையும் 3 முனை கூட்டணி தான் இருந்துச்சு. இந்த தடவையும் 3 முனை கூட்டணி தான் இந்த தடவையும். ஏன்னா ஆப்ஷனு இங்க விஜய் ஒண்ணு வச்சிருக்கான். அவன் விஜய் தேர்தலில் நின்னாதான் 4 முனை கூட்டணி, அவன் தேர்தலில் நிக்கலன்னு போது 3 முனை, திமுக அதிமுக என்டிகே இப்படித்தான் நிற்கும். கொஞ்சம் யோசிச்சு எந்த பாருங்க. தொகுதியில எல்லாரும் எந்த தொகுதியில நிக்கிறாங்கன்னு அவளா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. சென்னையில இணைந்து நின்னாலும் முடிஞ்சது கதை. ஏதோ வேளச்சேரியில நிக்க போறாங்க அப்படி இப்படின்னு ஏதோ போட்டுட்டு இருந்தானுங்க. அது என்ன ஒண்ணு இல்ல, அவன் கதைன்னு வேலைக்கு தெரியல. எல்லாம் நிக்க மாட்டான். நான் சொல்றேன், டேய் அவன் விஜய் எலெக்ஷன்ல நிக்க மாட்டான்டா, நீ வேணா பாரு. அவன் என்ன பண்ணுவான்னா கோத்து விட்டுட்டு போறான். அவன் ரசிகர்களை எலெக்ஷன்ல நிக்க விட்டு அவன் உட்காந்து நிக்க போறான். அவன் அமைதியா இருக்க போறான். ஆதவ அர்ஜுனா முன்னாடி நிக்கிறான். ஆதவ அர்ஜுனா விஜய் கட்சியை டேக் ஓவர் பண்றான், இதுதான் ஃபேக்ட். ஏன்னா அவன்கிட்ட பணம் இருக்கு. நாளைக்கு நாளைக்கு அவன் விஜய் டிவோர்ஸ் பண்ணிடுவான் பாரு, எழுதி வச்சுங்க. விஜய் கூட கடைசி வரைக்கும் நிக்க போறது யாருன்னா புசியானந்த் மட்டும்தான். சீட்டல் குமார் டிவோர்ஸ் பண்ணிடுவான். பணம் இருந்தாதான் சீட்டல் குமார் இருப்பான், பணம் இருந்தாதான் ஜானாரிசன் கூட இருப்பான், பணம் இருந்தாதான் எல்லாருமே இருப்பானுங்க கூட, கரெக்டா? பணம் இல்லைன்னா கட்சியிலேருந்து பாதி பேர் அவுட் ஆயிடுவான். இப்போ செலவு பண்ணுறான்ல மாவட்ட தலைவர்லாம், நீ வெயிட் பண்ணு, நீ விருப்பம் பண்ண கூடுறா வக்காளி, நான் அதுக்கு தாண்டா காத்திருக்கிறேன். உன் கட்சி அலுவலகத்தில் நீ விருப்பம் பண்ண கொடு, நான் வெயிட்டிங், ஐம் வெயிட்டிங்.
அடுத்த மாசம் எண்டுல டேட் சொல்லிடுவாங்களா ப்ரோ? எலெக்ஷன் டேட்டு பிப்ரவரி எண்டு. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு 29. என்ன அவ்வளவுதான், வியாழக்கிழமை வந்து விடுஞ்சிச்சு. யாதவர்ஜுனா ட்வீட் போட்டிருக்கேன் பார்த்தியா? தமிழ்நாட்டில் தலைநகரமான சென்னை தத்தளிக்கும் நகரமாக மாற்றியதே திமுகவின் அரசியல் சாதனை. மேயராக இருந்தபோது சிங்கார சென்னை, இவர் நேரடிவ் செட் பண்றாராம் திமுகவுக்கு எதிராக. இவர் இப்ப பேசுறாராம், அதனால எல்லாரும் திமுக போட்டு அடிக்கணும்னு. அந்த பக்கம் அதிமுக போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கு. அதுக்கு பேச்சு மேல சொல்ல போனா ஆதவர்ஜுனா எவனும் அனில்ஸே மதிக்கிறது இல்லை ப்ரோ. அவன் சும்மா டம்மி தான் ப்ரோ. அவனும் டம்மி தான். நான் இனிமேல்லாம் நீ சீண்டி விட்ட அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் அதிமுக காரன் போட்டு அடிச்சுட்டு தான் இருப்பான். இனிமேல அவனுக்கு ஆனா சவுக்கு சங்கருக்குலாம் அனில்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பெண்குயின் அவன் அதிமுக சப்போர்ட்டர். அவன் சவுக்கு சங்கர் ஆபீஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப இல்ல, ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் விஜய்க்கு சும்மா டிஎம்கே பிடிக்காதனால அவனுக்கு விஜய்க்கு சும்மா சப்போர்ட் பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தான். இப்போ கடைசியா பெண்குயின் தான் ஒரு விசில் அடிச்சுக்கிட்டே போவாப்புல. பெண்குயின் வந்து தமிழ்நாட்டு விசில் பெண்குயின் அப்படி கலாச்சி விஜய். இவனுங்க அரசியல் வர வர எல்லா பக்கமும் அடி உழுகுது ப்ரோ. இவங்களுக்கு எவன் அடிக்கிறதுன்னு இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இவனுங்களுக்கு வணக்கம்ண்ணா. இன்னைக்கு சாணக்கிய சர்வே பாத்தீங்களா? விஜய்க்கு 22% கொடுத்துருக்காங்க. யாரு பேசுறது? குஷல். சாணக்கிய அப்படிதாங்க கொடுப்பான். அவரு ஒரு கட்சி சப்போர்ட்டர் தானங்க. அவன் அது ஒரு கணக்கு இருக்குல்ல, மனக்கணக்கு இருக்குல்ல. அவன் வந்து என்ன கணக்கு பண்றாங்கன்னா, சரி விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு அவன் ஒரு கணக்கு ஒன்று பண்றான். அந்த கணக்கு பேஸ் பண்ணி அவன் ஒன்று சொல்றான். அது எதுக்காகனா அவனுங்களை நம்ப வைக்கிறது. இப்போ அதை பார்த்துட்டு ரைட்டு நம்ம வந்தோம்னா நமக்கு இன்னும் பர்சன்டேஜ் ஏறும், நமக்கு சிஎம் பதவி கிடைக்கும், துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்ற கணக்கு தாங்க. கருத்து கணிப்பு பத்தி பேஸ் பண்ணி எடுத்தோம்னா, கருத்து கணிப்பை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் ஒன்று கேட்குறேன். லைலா கருத்து கணிப்பு, அப்புறம் இங்கே ஏகப்பட்ட பேர் கடந்த ஒரு 2 வருஷமா கருத்து கணிப்பு நடந்துட்டு தான் இருக்கு இல்லையா? யார் சொல்றது உண்மை, யார் இப்போ நீங்க ஒவ்வொரு வருஷமா கருத்து கணிப்பு எடுத்தீங்கன்னா நிறைய டிஃபர் ஆகும். ஆனா இதை நாங்க தான் சொன்னோம் அப்படின்னு மார்த்தட்டிப்பாங்க. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி நீங்க வந்து ஒரு மாவட்டத்துல வந்து ஒரு 3500 பேர் 5000 பேர் கணக்கெடுப்பு எடுக்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் இல்லாச்சிக்கு. சார் அப்போ விஜய்க்கு 20% இல்லைன்னு சொல்ற வரீங்களா? அவனுக்கு 1% இருக்கா இல்லையான்னு தெரியல. எப்படிங்க 20% இருக்கும்பீங்க? ப்ரூவ் பண்றா? ஏதாவது ஒன்று உள்ளாட்சி தேர்தலில் போட்டிக்கிட்டு இல்ல வந்து ஏதாவது இடைத்தேர்தலில் போட்டிக்கிட்டு ஏதாவது ப்ரூவ் பண்ணியிருக்காப்லையா? எதை பேஸ் பண்ணி ரங்கராஜ் பாண்டே கணக்கெடுப்பு எடுத்து நடத்தினா? அதெல்லாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கணக்கெடுப்பா, இல்லை இந்தியா டுடே கணக்கெடுப்பா, இல்லை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது பெரிய கட்சிகள் பெரிய சேனலோ இல்லை பெரிய இயக்கங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கருத்து கணிப்பு நடத்துனுச்சா? எப்படி நீங்க அந்த கருத்து கணிப்பு எடுத்துட்டு பேச முடியும்? இல்ல 25% வாங்கிடுவான்னு சொன்னாங்க இந்தியா டுடேல கூட. அதான் பொய்யான கருத்து கணிப்புன்னு இந்தியா டுடே மறுத்து வீடியோ போட்டுச்சேங்க. நாங்க அந்த மாதிரி நடத்தல, விஜய் ஃபேன்ஸ் விஜய் நடத்தினாங்க, அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லி மறுப்பறிக்கை விட்டாங்களே இந்தியா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலையா? டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்தின மாதிரி அவனுக்கு கருத்து கணிப்பு ஒன்று விடலையா? அது ஃபேக்குன்னு சொல்லி அவங்க மறுப்பு அறிக்கை போட்டு ட்வீட் போடலையா? டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை இந்தியா டுடே டெலிகாஸ்டே பண்ணானுங்களே, இது நாங்க பண்ணலன்னு இந்தியா டுடே சொல்லிட்டானே. எவ்வளவு இருக்குன்னு சொல்றீங்க நீங்க விஜய்க்கு? அவனுக்கு பர்சன்டேஜே கிடையாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா அவன் எலெக்ஷன்ல இதுக்கு முன்னாடி நிக்கல, அன்ப்ரூவ்டு. காத்துல எழுதுறது எப்படி வேலைக்கு ஆகாது? சரி, அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க கபிலன் ப்ரோ. அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க எவ்வளவு வாங்குவான்னு. நீங்க ஒரு அப்ராக்சிமேட்டா சும்மா சொல்லுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், என்னுடைய பாயிண்ட் 2. என் பாயிண்ட் 2. 1, அவன் எலெக்ஷன்ல நிக்க மாட்டான். 2வது, அவன் எலெக்ஷன்ல நின்னாலும் ஓட் பர்சன்டேஜ் எந்த ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டான். டெபாசிட் காலி. ஒரு கட்சியே ஒரு பேசிக் ஒன்று புரிஞ்சுங்க. கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம் மைண்ட்ல கொஞ்சம் ஏத்திக்கோங்க. ஒரு கட்சியே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிக்கும். என்ன 2 கட்சியும் டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா, நீங்க விஜயகாந்த் கட்சி தான் 2 கட்சியும் டேக்கிள் பண்ணிச்சு. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டேக்கிள் பண்ணாப்புல.
செகண்ட் எலெக்ஷன்லாம் வந்து கூட்டணி போயிட்டாப்புல. ஓகேவா? இவன் விஜயகாந்த் ஈக்குவலா? நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு 20% வாங்கிடுவாருங்க. ஆனா சீட்டு 10 20 ஜெயிப்பார், அவ்வளவுதான். இல்லைங்க, இது வந்து சொல்லிக்கலாம். ஏன் 40% கூட சொல்லிங்க. சீட்டு நிர்மல்குமார் 40% சொன்னான் இல்லையா இருந்தாலும் 40 கூட போட்டுங்க. என்ன இப்போ 20% இவங்களுக்குன்னா அப்போ அதிமுக திமுக இத்தனை வருஷமா கட்சி இல்ல நடத்துறவங்களுக்கு கபில் 35% என்ன கான்செப்ட்? கபிலண்ணே ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு கேள்வி. இப்ப விஜய்க்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க 40% 50% பேசலாம். இப்போ அவருக்கு முதல்ல எத்தனை ஓட்டு விழுந்திருக்குன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதை சொல்லுங்க. அதாங்க நான் சொல்றேன் பாருங்க. எந்த எலெக்ஷன்ல நின்னாரு, 22 எந்த எலெக்ஷன்ல நின்னாரு, நான் என்டி கேட்கறேன், நான் டேட்டா வைஸ் நான் 20% பேசுறேன். எதை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க சொல்லுங்க எனக்கு. எந்த எந்த எலெக்ஷன்ல நின்னாரு அதை முதல்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எனக்கு. அவரு கட்சி ஆரம்பிச்சது 2024 பிப்ரவரில. மார்ச்ல நாடாளுமன்ற தேர்தல் வருது, அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வருது, ஈரோடு இடைத்தேர்தல் வருது, அதுக்கு முன்னாடியே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது. கிட்டத்தட்ட 2 பை எலெக்ஷன் வந்துருச்சு. இப்ப 2 பை எலெக்ஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணல, ஒரு சென்ட்ரல் எலெக்ஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஒரு கட்சி எந்த எலெக்ஷன்ல நிக்காத ஒரு கட்சிக்கு நீங்க எப்படி 20% 40% சொல்றீங்க? 20 தாங்க நான் சொன்னேன். 40 சொல்ல 20% தான். அவன் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காரு? எந்த சொல்றேன் தொகுதிக்கு பாருங்க. எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காரு? என்னோட கால்குலேஷன் சொல்றேன். பறையர் ஓட்டு கால்குலேஷன் 7%. கேட்கல. நான் வந்து எக்ஸெப்டேஷன் கேட்கல, நான் ரியாலிட்டி கேட்கறேன். நான் எக்ஸெப்டேஷன்ஸ் பத்தி பேசல, நான் ரியாலிட்டி பேசுறேன்னு சொல்றேன். எந்த எலெக்ஷன்ல நின்னு எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காருன்னு எனக்கு டேட்டா கொடுங்கன்னு நான் கேட்கறேன். விஜய் மக்கள் இயக்கம் ஒரு 100 சீட்டு ஜெயிச்சு 100 கவுன்சிலர் ஜெயிச்சாங்க. அது மக்கள் இயக்கம்னு சொல்லவே இல்லையே. அது மக்கள் இயக்கம்னு அவங்க பப்ளிக்கா மக்கள் இயக்கம் அனௌன்ஸ் பண்ணவே இல்லையா? அந்த லெட்டர் பேட் கொடுங்க. விஜய் மக்கள் இயக்கம் சார்பா நின்னாங்கன்னு அந்த லெட்டர் பேட் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட். 135 கவுன்சிலர்ஸ்ல இருந்து இப்ப 100 கவுன்சிலர் வந்துட்டீங்க. சரி, இப்ப மக்கள் இயக்கம் சார்பா நின்னாங்கன்னு அந்த லெட்டர் பேட் கொண்டாங்க. இயக்கம் சார்பா நின்னா இயக்கத்தோட கையெழுத்து போட்டு தான் நிக்கணும். இயக்கம் சார்பா நின்னாங்கல்ல, அந்த லெட்டர் பேட் கொண்டாங்க. இது வந்து ரங்கராஜ் பாண்டே சொன்னாரு. நிறைய கருத்து கணிப்பாரு. நான் ரங்கராஜ் பாண்டே சொன்னது, நாராயணசுவாமி சொன்னது, லயோலா காலேஜ் சொன்னதை நான் கேட்கல. நீங்க என்கிட்ட சொன்னீங்க, நான் உங்ககிட்ட தான் கேட்பேன். நான் ரங்கராஜ் பாண்டியான நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் வேணா அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்குவேன். நான் அதை கேட்கல. நான் இப்போ நீங்க தான் நீங்க வந்து சொன்னீங்க, நான் உங்ககிட்ட தான் கேட்பேன். நீங்க தானே சொன்னீங்க 100 கவுன்சிலர் ஜெயிச்சாங்க, அந்த லெட்டர் பேட் கொண்டாங்க. டிவிக்கோட அந்த லெட்டர் பேட் இப்ப எனக்கு வேணும். இல்லங்க, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 25%, 20 எம்எல்ஏ. நான் அதை கேட்கல. நீங்க சொன்னதை நான் கேட்கறேன். 100 கவுன்சிலர்ஸ் இருக்கு. நீங்க விஜய் மக்கள் இயக்கம் சார்பா போட்டிடுறாங்கன்னு லெட்டர் பேட் கொடுத்து அந்த லெட்டர் பேட கொண்டாங்கிறேன். ஏங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, எல்லாருக்கும் கிடைக்கும். ஏங்க நீங்க லெட்டர் பேட், அபிஷியல் லெட்டர் பேட் கொடுங்க. விஜய் சைன் பண்ண அபிஷியல் லெட்டர் பேட் நான் கேட்கறேன். கூகுள்ல நானே போலியா லெட்டர் பேட் ரெடி பண்ணுவேன். நானே எடிட் பண்ணுவேன். அதெல்லாம் உட்காந்து அது அவ்வளவு பெரிய வேலை கிடையாது. சரியா? அபிஷியலா விஜய் சைன் பண்ண இல்லங்க, ஒரு லாஜிக்கலா பேசுறேன். விஜய் லியோ படத்துல வந்து நான் சொல்றது கேளுங்க. 2 கோடி 50 லட்சம் பார்த்தாங்க. அதுல 1 கோடி ஓட்டு போட்டாலும் கூட 20% வந்துடும். நான் ரொம்ப கபிலன் அதான் தப்பா கேட்டேன். நான் ரொம்ப சிம்பிளா ஓப்பனா கேட்டேன். அதாங்க இப்போ லியோவோட கலெக்ஷன் வந்திருக்கீங்க விஜய், உண்மையா சொல்லுங்க. இல்லங்க, நான் சொல்றது இல்லைங்க. லியோ வந்து சத்தியமா நீங்க பண்றது டார்க் காமெடி தானே, உண்மையா சொல்லுங்க. 25% என்ன கணக்குன்னு ஒண்ணும் புரியலையா? இருங்க குசல் மைக் ஆன் பண்ணீங்க, சிரிக்காம சொல்லுங்க பாப்போம். குசல் அங்க மைக் ஆன் பண்ணி சிரிக்க கூடாது. மைக் ஆன் பண்ணுங்க. இல்ல பாமக வந்தவங்க ஓட்டு போடுவாங்களா? இது என்ன கணக்குனே புரியலையே எனக்கு. இப்ப அவரு சிரிச்சிட்டு இருக்கிறாரு. மைக் ஆன் பண்ணுங்க குசல். இல்லங்க, லியோ படத்தை வந்த கலெக்ஷன் 230 கோடி. அது டிக்கெட் சேல்ஸ் வந்து 225 கோடி தமிழ்நாடுல.
நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஓட்டுன்னு வச்சுனா